தேவனுடைய உன்னத நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியே வந்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த காலங்களிலே சத்திய வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்திய தெய்வத்திற்கு மனதார நன்றிகளை செலுத்தி இந்த ஆயத்த ஆராதனையிலும் நாம் சத்தியத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ச்சியாக அடிப்படையான சில சத்தியங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் உபதேசிக்க வேண்டியவை என்ற வார்த்தை வேதாகமத்தில் பவுல் அப்போஸ்தலனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. அவருடைய ஊழிய நாட்களில் ஏற்கனவே திருச்சபைகளுக்கு சத்தியத்தை அறிவித்திருந்த போதிலும் சில உபதேசங்களை அவர் மீண்டும் அறிவிக்க வேண்டியவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஒருவேளை இந்த அடிப்படை சத்தியங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்ம தொடர்ச்சியாய் கற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் இந்த காலங்களில் அதனுடைய முக்கியமான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாய் பரலோகத்தின் ஆண்டவர் அடிப்படையான சத்தியங்களை மீண்டும் படிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்து வராங்க. கடந்த வாரத்தில் பரலோகத்தில் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட அநீதியான அந்த வியாபாரத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் படித்தோம். இந்த வாரத்திலும் ஒரு நல்ல அடிப்படையான சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்ற தலைப்பில் நம்ம சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 7லிருந்து 10 வரைக்கும் நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்களை இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். கடந்த வாரத்தில் பாடத்தை படித்தோம். பரலோகத்தில் சாத்தான் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக அவன் போர்க்கொடி எடுத்த பொழுது நடந்த சம்பவத்தை பற்றி தான் பைபிள் சொல்லுது. சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் எங்கே தள்ளப்பட்டாங்களா? பூமியிலே விழ தள்ளப்பட்டார்கள். அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் இந்த குற்றம் சாட்டுகிறவன்? சாத்தான். பழைய பாம்பாகிய வலு சர்பம் அது பரலோகத்திலிருந்து என்ன பட்டாயிற்றான்? தள்ளப்பட்டாயிற்று. அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். அடுத்த வாக்கியத்தை முக்கியமாக வாசிக்க போகிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியத்தை வாசிக்கிறோம். ஓயாமல் சகோதரர் மேலே குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் யாருங்க பரலோகத்தில் வாசமாக இருக்கிறது? தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவங்க. வசனம் சொல்லுது ஆகையால் பரலோகங்களே. எதனால் அப்படின்னா, ஓயாமல் ஒருத்தவன் குற்றம் சாட்டி கொண்டிருந்தான், வியாபாரத்தின் அநீதியை செய்து கொண்டிருந்தான், தேவன் மீது பழிகளை சுமத்தி கொண்டிருந்தான். அவன் இப்போ எங்கே இல்லை? பரலோகத்தில் இல்லை. அடுத்த வாக்கியத்தை பாருங்களேன். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. எங்கே சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, பரலோகத்தில் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம். யாருக்கு ஐயோங்களாம்? பூமியில் சமுத்திரத்திலும் பூமியிலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோ? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, பரலோகம் களி கூறுது.
ஆனால் பரலோகம் களி கூர்ந்தாலும் அடுத்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னா, பரலோகத்தில் தேவன் மேலும் அவருடைய தூதர்கள் மேலும் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் இப்போ எங்க இல்லை? பரலோகத்தில் இல்லை. ஆனால் அவன் எங்கே வந்துட்டான்? பூமிக்கு வந்துட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் என்று சொல்லி கடந்த வார பாடத்தில் கொஞ்சம் படித்தோம். பரலோகத்தில் தேவனுடைய கற்பனையை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தான் யாரு? லூசிஃபர். தேவனுடைய அன்பை பரலோகத்திலும் மற்ற உலகங்களுக்கும் பறைசாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பையும் யார் வைத்திருந்தது அப்படின்னா லூசிஃபர் வைத்திருந்தாரு. ஆனால் அந்த லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால, தேவனுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் விரோதமாக யுத்தம் செய்தபடியினால அவங்க எங்கிருந்து தள்ளப்பட்டாங்க? பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. இப்போ அவருடைய வேலையை செய்யும்படியாக, அவன் தேவன் மீது சுமத்திய குற்றங்களை நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் யாரை படைக்கிறாருன்னு சொன்னேன்? மனிதனை படைக்க. ஒரு 3 வாக்கியத்தை வாசிக்க போகிறோம் பாருங்களேன். வாக்கியம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு பாருங்களேன். ஏன் மனுஷனை சிருஷ்டித்தார்? ஏசையா 43வது அதிகாரம், ஏசையா 43வது அதிகாரம் 7வது வாக்கியம். 7வது வாக்கியத்தை பார்க்கும் பொழுது ஏன் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறாருன்னு பாருங்களேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ ஆண்டவர் ஏன் சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார்? ஏன் மனிதனை படைச்சார் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் என் மகிமைக்கென்று. முதல் வார்த்தையை பாருங்க, ஏன் ஆண்டவர் சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார்னா அவருடைய மகிமைக்கென்று. 2வது வாக்கியத்தை வாசிப்போம் பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 6, 7 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 6, 7. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவனை, யாரே? மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இங்கே வேத பகுதியை வாசிக்கிறோம், 3 வசனத்தை வாசிக்கிறோம். 3 வசனங்களிலும் ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்க முடியுங்களா யாராவது? மகிமைக்கென்று. ஆண்டவர் ஏன் பூமியில் சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார், ஏன் மனிதனை படைத்தார் அப்படின்னா அங்கே அழகா வார்த்தை வருது, தேவனுடைய மகிமைக்கென்று. மகிமைன்னா என்னங்க அர்த்தம்? மகிமைன்னா என்ன அர்த்தம்? மகிமைக்கென்று படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மகிமைன்னா என்ன அர்த்தம்? வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 33வது அதிகாரம். ஒரு நபர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்களேன். 33ல் 18, 19. யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 18, 19. கேட்கிற நபர் யாருன்னு பாருங்களேன். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். யாருங்க கேட்குறது இந்த வார்த்தையை? மோசே. மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் மகிமை எனக்கு காண்பித்தருளும். இப்போ மகிமையை காண்பித்தருளும்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். மோசே என்ன கேட்டார்? மகிமையை காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய நாமத்தை கூறுவேன். அடுத்த காரியத்தை வாசிட்டு அந்த நாமம் என்பது எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. இப்போ ஆண்டவர்கிட்ட மோசே கேட்டான், மகிமையை காண்பித்தருளுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஆனால் ஆண்டவர், நீ மகிமையை தானே கேட்ட, நான் உனக்கு எதை தெரியப்படுத்துகிறேன்? என் நாமத்தை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். 34வது அதிகாரம். நாமம் என்பது எதை குறிக்குதுன்னு பாருங்களேன். 5வது வாக்கியம் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று
கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த நாமம் என்னன்னு பாருங்க, அடுத்த வசனம் 6வது வாக்கியம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று. சரிங்க, மோசே மகிமையை காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்னார், மகிமை தானப்பா, நான் என் குணத்தை என்னுடைய நாமத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? அவருடைய குணம். கர்த்தர் இரக்கமும் இரக்கமும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, அந்த இரக்கம் தேவனுடைய குணம். நாளைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் அதான் படிக்க போகிறோம். இங்கே மகிமை என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 3 வசனங்களை முன்னாடி வாசித்தோம். கர்த்தர் மகிமைக்கென்று அவனை மகிமையினால் முடிசூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. அப்போ மனிதன் இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எதை வெளிப்படுத்தணும்? குணத்தை வெளிப்படு. யாருடைய குணத்தை? வசந்த வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 பாருங்களேன். ஒரு வார்த்தை வருதாங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவாமா. அது என்னங்க சாயல்? நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னு சொல்றாரு. அங்க ரூபம் என்பது வடிவத்தை குறிக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சாயல்னு சொல்றாரு. என்ன சாயல்? குணம். அப்ப இந்த வசனங்களை வாசித்த பிரகாரம் ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அந்த கருத்து என்ன அப்படின்னா, ஏன் தேவன் இந்த பூமியில சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார்? ஏன் இந்த பூமியில தேவன் மனிதனை படைச்சார் அப்படின்னா, மனிதன் எதை வெளிப்படுத்த வேண்டியவனா இருக்கிறான்? தேவனுடைய குணம். தேவனுடைய குணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, தேவனுடைய குணம் என்னங்க? தேவனுடைய குணம் எது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு எதனுடைய பொருள்? கற்பனையின் பொருள் அன்பு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இப்ப பரலோகத்தில் லூசிஃபர் இருந்தான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா 10 கற்பனையை அவன் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா அவன் குணத்தின் ரீதியாக அதை காப்பாற்றணும். பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை அவன் குணத்தின் மூலமாக வெளிப்படுத்தணும். அதற்காக தான் அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தன் வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனையை காப்பாற்ற வேண்டியவனா படைக்கப்பட்டவன். தன் வாழ்க்கையில் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டியவனா படைக்கப்பட்டவன். இறுதியாக என்ன செஞ்சான்? தேவனுடைய குணத்தை, ஆண்டவருடைய கற்பனையை வேண்டாம் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தோம் பரலோகத்தில். அதை காப்பாற்ற வேண்டியவனே காலின் கீழே போட்டு மிதிச்சான். சரி, அந்த காப்பாற்றுகிற ஊழியத்தை லூசிஃபர் கையில் ஆண்டவர் ஒப்படைச்சாரு. அவன் நிறைவேற்றலை. இப்போ ஆண்டவர் அவனுக்கு பதிலாக யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குறார். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னங்க? தேவனுடைய குணத்தை அவன் வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்களாம்? வெளிப்படுத்தணும். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அநேக நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த வாழ்க்கைன்னு புரியலையே, ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு தெரியலையே, ஏன் தான் கடவுள் என்ன இந்த பூமியில் படைச்சாருன்னு புரியலையே, ஏன் தான் நான் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையின் நோக்கம் புரியாதபடி அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குது, இந்த பூமியில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய குணத்தை என்ன பண்ணுங்களாம்? வெளிப்படுத்தணும். வேதாகமத்தில் முதல் 7th அட்வென்டிஸ்ட் இருந்தார். யாருன்னு தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுங்களா? 7th அட்வென்டிஸ்ட் பேர் மாத்திச்சு நினைக்கிறீங்களா? நமக்கு என்ன பொறுப்போ அதே பொறுப்பை வேதாகமத்தில் ஒருத்தர் வச்சிருந்தாருங்க. யார் தெரியுங்களா? யோபு. யோபு எதனால கூட பாவம் செய்யலைங்களா? தன் நாவினால கூட பாவம் செய்யலைங்க.
யோபு தேவனை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே காப்பாற்றுகிற ஊழியத்தை பரலோகம் லூசிபர் கையில் ஒப்படைச்சிச்சு. லூசிபர் அந்த வாய்ப்பை தவறவிட்டபடியினால அந்த வாய்ப்பை இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துருக்குது? மனிதர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பரலோகம் ஒப்படைத்திருக்குதுங்க. அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க. பரலோகம் நம்ம வேத வாக்கியத்தில் வாசித்தோம். கடந்த காலங்கள் சத்தியங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அப்படின்னு சொல்லி ரோமர் புத்தகத்தில் வாசித்தோம் 8வது அதிகாரத்தில். அந்த சர்வ சிருஷ்டி யாருக்காக தவிக்குதுன்னு பார்த்தோம்? தேவனுடைய புத்திரர். யார் தேவனுடைய புத்திரர்? அதே ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களே அவர்களே. அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, ஆவியின் கனிகளாகிய குணம், தேவனுடைய குணம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்களாம்? வெளியே காட்டணும். மனுஷன் இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான காரணம், நோக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தவன் தேவன் அன்பில்லாதவர் என்று சொல்லி, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள், அவைகள் வேண்டாம் என்று சொல்லி பரலோகத்தில் ஒருத்தவன் யுத்தம் செய்து அவன் ஆண்டருடைய கற்பனையை காலின் கீழே போட்டு மிதிச்சாங்க. ஆண்டவர் ஒருத்தவனை தங்கத்தினாலும் வைரத்தினாலும் வைடூரத்தினாலும் அநேக விதமான விலையுயர்ந்த கற்களால் அவனை உருவாக்கினாரு. ஆனா உருவாக்கினவன் ஒன்றுமில்லாம போயிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, மண்ணை எடுத்து நான் படைச்சி அவனை மனுஷனா மாற்ற போறேன். இந்த மண் என்ன செய்ய போகுது அப்படின்னா, தேவன் அன்பானவர் என்பதை காட்ட போகுது. இந்த மண் என்ன செய்ய போகுது அப்படின்னா, தேவனுடைய குணத்தை தன் வாழ்க்கையில கடைபிடித்து மற்றவர்களுக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற செய்தியை யார் அறிவிக்கணுங்களா? சொல்லட்டுங்களா? பரலோகம் முன்னாடி இருந்த காலங்களை காட்டிலும் இந்த காலங்களில் தேவ தூதர்கள் தங்களுடைய பார்வையை பூமியின் மீது அதிகமாக பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிய போகிறது. காலம் முடிகிற வேளையில் யார் அந்த தேவனுடைய புத்திரர், யார் அந்த ஜனம், யார் அந்த மனிதன், யார் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடிச்சு தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்ற நபர் யார், அந்த கூட்டம் எது அப்படின்னு சொல்லி பரலோகம் என்ன செய்யுதுங்களா? உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்க, மனுஷனை ஆண்டவர் அதுக்காக தான் இந்த பூமியில படைச்சார்னு சொல்லி பார்க்குறோம். எங்க படைச்சார் மனுஷனை ஆண்டவர்? வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கி அப்படின்னா மனுஷன் எங்க படைச்சாரு? இந்த பூமியில் தானே படைச்சாரு. இப்போ பூமியில் படைக்கப்பட்ட மனிதன், அவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமியில முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டாங்க. ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் படைக்கப்பட்டு தேவனுடைய குணத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதை கொடுத்தாரு? அவருடைய குணத்தை கொடுத்தார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். வாங்களேன், ஆதியாகமம் 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்தில் தேவன் மனுஷனை படைச்சு எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு, எதற்காக வைக்கிறார் அப்படி என்பதை ஒரு வாக்கியத்தை நம்ம வாசித்தோன்னா நலமாக இருக்குங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு கேள்வி, பண்படுத்தவும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். பண்படுத்துறது அந்த இடத்த என்ன பண்ணுங்களா? பண்படுத்துறது நமக்கு எல்லாம் விவசாய நிலங்களை சார்ந்தவங்க நமக்கு நல்லாவே தெரியும். என் கேள்வி இரண்டாவது, காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வருகிறது. எதை காக்கிறதுக்கு? அங்கே திருடர்கள் இருந்தாங்களா? இல்லை களவாடுவதற்கு மற்ற மிருகங்கள் இருந்துச்சா? களவாடுகிற காரியம் மிருகங்கள் கையில் இருந்துச்சா? வேத வசனத்தை வாசிக்கிறோம். காக்கவும் பண்படுத்தவும் சொல்லி வாசிக்கிறோமே. பண்படுத்துதல் அப்படின்னா அவங்க அந்த காரியங்களை வேலை அவர்களுக்கு தேவன் நியமித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா காக்கவும்னா எதை காக்கவும்? எதை காக்கவும்? அவங்க கையில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த பொறுப்பு என்ன தெரியுங்களா? தேவனுடைய குணம் அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குணத்தை காப்பாற்றுகிற காரியத்தை தேவன் யார் கருத்தில் ஒப்படைச்சார்? ஆதாம் ஏவாள் கருத்தில் தான் ஒப்படைச்சார். அந்த பொறுப்பு ஒப்படைச்சு எங்கே வச்சாரு பாருங்களேன். வசனம் 16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
இப்போ ஆண்டவர் மனுஷனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு, நீ பண்படுத்தணும் காக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. கேள்வி, இங்க மனுஷனுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார். சோதனை என்ன? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்கூடாது. ஏன் கேள்வி? ஆண்டவர் சகலத்தையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினாரு, எல்லாத்தையும் அவன் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவனை கொடுத்தாரு. எல்லாமே அவன் ஆசீர்வாதத்துக்காக அவன் அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்தாரு. ஆனா எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை அவனுக்கு விலக்கி வச்சாருங்க. எதுங்க? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா நீ எதை புசிக்க கூடாது? எதங்க? ஏங்க? ஏன் ஆண்டவர் நீ எல்லா கனியும் புசிப்பா, ஆனா தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி வைத்ததற்கான காரணம் என்ன? இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிட்டு போனாரு. அந்த கனியில சோதனையை வைத்ததற்கான காரணம் என்னங்க? காரணம் என்ன? என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? சோதனை ஏன் அப்படின்பதை வேதாகமும் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யோபு 23வது அதிகாரம், யோபு 23வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிப்போம். ஏன் சோதனையை வைத்ததற்கான காரணம் என்ன? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்கணுங்களா? பரலோகத்தில் ஒருத்தவனை பொண்ணுனாலேயே உருவாக்கி வச்சாருங்க. அவனுக்கு எந்த சோதனையும் கிடையாதுங்க. ஆண்டவர் அவனை காப்பாற்றுவதற்காக தாங்க உருவாக்கி வச்சாரு. ஆனால் சோதனை இல்லாமல் ஒருத்தனை உருவாக்கி வச்சாரு. அவன் என்ன செய்தான் அப்படின்னா ஆண்டுடைய அன்பை நிரூபிச்சிருக்கணும். ஆனால் அவன் ஆண்டுடைய அன்பை என்ன பண்ணலை? நிரூபிக்கலை. அவனுடைய ஸ்தானத்தில் ஒருவனை கொண்டு வைக்க போறாரு. மனுஷனை அதே வேலைக்காக நியமித்திருக்கிறாரு. இப்ப நியமித்த தேவன் லூசிபர் எப்படி தேவனுடைய அன்பை நிரூபித்திருக்கணுமோ அதே போல மனிதனும் தேவனுடைய அன்பை என்ன பண்ணணுங்க? நிரூபிக்கணும். பரலோகம் பார்க்குது, மனுஷன் அவன் நித்திய காலமாய் தேவனோடு சஞ்சரிக்கணும், நித்தியமாய் அவன் அந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா லூசிபர் தவறு செய்த தவறை யார் செய்யக்கூடாது? மனுஷன் செய்யக்கூடாது. ஆண்டவர் நித்தியத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் மேல் உள்ள அன்பை இவர்களுக்கு சோதிக்கும்படியாக தேவன் எதை கொடுக்குறாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்குறார். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம்ன்றதுனால நான் வேத பகுதி அதிகமாக வாசிக்கலைங்க. கேள்விங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சோதனையை வச்சார்னு சொல்லி பார்த்தோமே, பாஸா ஃபெயிலா? ஆதாம் ஏவாள் பாஸா ஃபெயிலாங்க? ஏங்க ஃபெயில் ஆனாங்க? என்ன காரணங்க? எதற்காக மனிதன் படைக்கப்பட்ட காரியத்தை சொல்லியிருப்பாங்களா? ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை ஆதாம் ஏவாளுக்கு வெளிப்படுத்தி இருப்பாரா? தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் இந்த ஆதாம் ஏவாளை தொடர்பு கொண்டு பரலோகத்தில் நடந்த அனைத்து காரியங்களையும் இவங்களுக்கு சொன்னாங்களாம். ஆனால் கேள்வி, இதையெல்லாம் கேட்டும் அவங்க புசிக்க வேண்டாம் அப்படின்ற கனி என்ன பண்ணாங்க? புசிச்சாங்க. ஆதியில் முதலாவது ஒரு வசனத்தை வாசித்தோம். பரலோகங்களே களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னா ஓயாமல் குற்றம் சாட்டணும் எங்கே தள்ளப்பட்டான்? பூமியில் விட தள்ளப்பட்டான். ஆனால் பூமியில் குடியிருக்கிறவளே ஐயோ. ஏன் ஐயோ அப்படின்னா, எப்பா இங்கே பிரிவினையை ஏற்படுத்தினவன், இங்கு தவறான விதையை விதைச்சவன், தேவன் மேலே ஓயாமல் குற்றம் சாட்டினவன், தேவனை தவறாக காண்பித்தவன் இப்போ பரலோகத்தில் இல்லை, அவன் எங்கே வந்துட்டான்? பூமிக்கு வந்துட்டான். பூமிக்கு வந்தபடியினால பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. என் கேள்வி, தேவனுடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்த ஆதாமும் ஏவாளும் ஏங்க நிரூபிக்காம போனாங்க? ஏங்க? சாத்தான் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் எந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா தெரியாதா? வேண்டான்னு ஒதுக்கி வச்சார் இல்லைங்களா? அது அவனுக்கு தெரியுமா? இந்த கனி தான் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சாத்தானுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சு அவன் ஏங்க ஒரு கேள்வி போடுறான். கேள்வி என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம் வாங்களேன்.
ஆதியாகமம் 3வது அதிகாரம் வாசிப்போம். எங்கிருந்து வாசிப்போம் அப்படின்னா 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்து அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. எப்படி கேட்டுச்சிங்களா? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் நீங்க புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா எதை புசிக்க கூடாது? அப்ப இங்க ஒரு வார்த்தையை போடுறான். போட்ட மாத்திரத்தில் ஏவா என்ன சொல்றாங்க? இல்லை 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 இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லல. எப்படி சொன்னார் அப்படின்னா, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தில் நடுவு இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்துக்கு கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, எதை புசித்தால் அவர்கள் மரணம் விடுவார்கள், எதை புசித்தால் அவர்கள் தேவனுடைய அன்பை அவர்கள் மறுதலிக்க முடியும் என்பதை அறிஞ்சவன் அங்க அடுத்த கட்ட காரியத்தை அவன் செய்யறான். அடுத்த கட்ட காரியத்தை செய்த மாத்திரத்தில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களையும் நோக்கங்களையும் ஆதாமும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அறிவித்திருந்த போதிலும் கூட அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். கனியை பறித்து புசித்தது யாருங்க? யாருங்க? ஏவாள். ஏவாள் ஏன் கனியை பறித்து புசித்தா? தேவ தூதர்கள் அதை அறிவிச்சிருக்கிறாங்க, தேவனும் அவருடைய நோக்கத்தை அறிவிச்சாரு. ஆனா ஏவாள் அந்த கனியை புசித்ததற்கான காரணம் என்னங்க? கனியை பறிக்க போனான்ல, சர்ப்பம் பேசுச்சு இல்லையே, கணவர் கூட இருந்தாரா? முதல் தவறு என்ன அப்படின்னா, அவ கணவரை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. ஆண்டவர் அதனால தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு யாரை கொடுத்தாரு? ஏவாளை கொடுத்தார். முதல் காரியம் அவ பிரிஞ்சு போனது. இரண்டாவது காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காதபடி, ஆண்டவருடைய அன்பின் மீது அவ விசுவாசம் வைக்காதபடி யாருடைய வார்த்தையை நம்பினா? ஏன்னா அங்கே நடந்த சம்பவம், அங்கே சாத்தான் பேசுகிறத பார்த்த உடனே அவள் மெமரிஸ் ஆயிட்டா. எந்த மிருகமும் அப்படி என்ன பண்ணல, பேசலை. அது பேசின மாத்திரத்தில் ஓ இதுதான் உண்மையோ அப்படின்னு சொல்லி அவள் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா அந்த காரியத்தில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாத்தான் பார்த்தான், ஓஹோ ஏன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒப்படைச்ச பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக மனுஷனை படைச்சிருக்கிறாரா, அந்த மனுஷனை நான் விட்டாதானே அவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவான், நான் அவனை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான்? முதல் மனிதனாகிய ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யாருங்க? ஏவா. ஆதாமுக்கு தெரியும் இல்லை, அதை புசிச்சா செத்துருவோன்னு தெரியுமா தெரியாதா, மரணம் வரும்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் ஏன் புசிச்சாரு? லவ்வுங்க, அன்பு. ஆண்டவர் மீது உள்ள அன்பை அங்க நிரூபித்திருக்க வேண்டும். ஆனா எந்த அன்பு முதலாவது தெரிஞ்சிருச்சு? நீங்க யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய அன்பை நிரூபிப்பதற்கு ஒரு கனியை வச்சு ஆண்டவர் சோதனையை வச்சாரு. யோசிச்சிருக்கணும், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு, இதையெல்லாம் நான் புசிக்கிறேனே, இந்த ஒரு கனி தானே, இதுல என் தேவன் நிச்சயமாக ஏதாவது நன்மையா தான் வச்சிருப்பாருன்னு சொல்லி இவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா யோசிக்க முடிந்ததா? நான் விஷயத்துக்கு வந்துடுறேங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய அன்பை நிரூபிக்கும்படி அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு. அவங்க தேவனுடைய அன்பை அங்கே தான் நிரூபிச்சிருக்கணும். ஆனால் ஆதாம் ஏவாள் நிரூபிக்கலை. காரணம் வஞ்சகம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்க, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டுடைய அன்பை நிரூபிப்பதற்கு ஒரு கனி அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அதே நோக்கம் தான் மனுஷனை படைத்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு எதுங்க சோதனைக்கான கனி? எதுங்க நமக்கான சோதனை? ஆண்டவர் அன்பானவர் என்பதை நம்ம எங்க எதன் வைத்துக்க நிரூபிக்க முடியும்?
ஆண்டவர் அவர் அன்பான தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ஆதாம் ஏவாள் நிரூபிக்க தவறிட்டாங்க. அந்த பொறுப்பையும் கடமையும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஒரு கனி அப்படின்னா இன்னைக்கு எதுங்க சோதனைக்கான கனி? எதுங்க? வசனத்தை எத்தனை முறை வாசிச்சிருக்கிறல்ல, நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். இன்னைக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நான் எதன் மூலமாக நிரூபிக்க முடியும் அப்படின்னா, அவருடைய கற்பனைக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படிந்து, ஆண்டவர் அன்பானவர் என்பதை நான் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா, தேவன் அன்பானவர் அப்படின்னா அந்த அன்பு யாருக்குள்ள இருக்கணும்? எனக்குள்ள இருக்கணும். நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் ஆண்டவருக்கு என் முன்னாடி வைத்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் இருக்கிற விதமாகவே என் இருதயத்தை பார்க்க ஆசைப்படுறேன். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நிரூபிப்பதற்கு ஒரு கனி, இன்னைக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதை எங்க வாழ்க்கையில கற்பனையை கடைபிடிச்சு தான் அதை காட்ட முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற என் நிலைமையை எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்கப்பா. நான் உண்மையாகவே அன்புள்ளவனா நான் இருக்கிறேனா? அன்பு என் உள்ளத்துக்குள்ளாக நிறைந்திருக்கிற வாழ்க்கை எனக்கு இருக்குதா? எனக்கு காட்டுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்தேங்க. நான் ஒரு கேள்வியை மாற்றி கேட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய இருதயத்தின் ஓரத்தில் அன்பு நம்மிடத்தில் வாசம் செய்யாதபடி கசப்பான வேர்கள் ஏதாவது நம்ம இருதயத்தில் இருக்குதா என்பதை சிந்திச்சு பாருங்களேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாயின் வார்த்தையினால சொல்வது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. வாழ்க்கை காட்டுதாத. என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த ஒரு காரியத்தை தேவன் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு நினைவுபடுத்தினார். நானும் ஒரு நபர் ரொம்ப ஸ்நேகிதராக இருந்தோம். திடீர்னு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், தூரம் விலக வேண்டிய சூழல் வந்தபோது அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் இப்படி வராருன்னா அப்படி போகணும், இல்லை இவர் இப்படி செய்கிற அப்படி வராருன்னா நம்ம முகத்தை அப்படி திருப்பணும். ஸோ இது ரொம்ப நாளாகவே நீடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள், ரொம்ப நாளாக ஒரு 2 வாரம் நீடித்துக்கிட்டே இருந்துச்சு. இதே போல் சத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்குள்ள அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஆண்டவரே, நான் தான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், காணிக்கை தசம்பாகத்தை கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் செஞ்சிடறேன், என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? பா, கற்பனையின் பொருள் அன்புன்னு சொல்கிறியே, அந்த அன்பு உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சிந்திச்சு பாரு. ஆண்டவர் வைத்த ஒரே ஒரு கேள்வி, உன் இருதயத்தில் இந்த நேரத்தில் கசப்பான வேர் ஏதாவது உன் இருதயத்தின் ஓரத்தில் ஒட்டி இருக்குதான்னு பாரு. மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது திருப்புகிற வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குதான்னு பாரு. நான் யோசித்து பார்த்தேன். ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் பலமுறை வாசிச்சிருக்கல இல்லைங்களா? அந்த 13வது அதிகாரம் எத்தனை பேருக்கு மனப்படமாக இருக்குதுங்க? மனசில் யாருக்காவது இருக்குதுங்களா? மனநமாக யாருக்காவது தெரியுங்களா? சந்தோஷங்க. எப்போ எல்லாம் அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீங்க நீங்களாம்? எப்பயாவது ரேரா. அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சில காரியங்கள் இருக்குது, நான் அதை வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருன்னா, இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னிடத்துல இருக்குதா என்பதை நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணுங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1லிருந்தே நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலையை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தம்னா என்னங்க அர்த்தம்? நீடிய சாந்தம்னா என்ன அர்த்தம்? யாருக்கிட்டையும் என்னால் பார்க்க முடியலைங்க,
அதை யாருக்கிட்ட நீங்களை பார்க்க முடிஞ்சுச்சு? என்னை உருவாக்கிய தெய்வத்துக்கிட்ட தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, என் பாவமும் என் குற்றமும் எவ்வளோ பெருசு என்பதை இந்த உள்ளான மனிதன் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இனிமேட்டு இப்படி போக மாட்டேன், நான் வாழறேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை ஆண்டவருக்கு முன்பதாக நான் தபதங்கள் எடுத்திருக்கிறேங்க. ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்குன்னு நான் சிந்திச்சு பார்த்தேன். அது ரொம்ப நாள் என்கிட்ட இல்லை. மீண்டும் அதே விழுக ஆண்டவர் என்னிடத்துல நீடிய பொறுமையாக இருந்தார் என்பதை என் வாழ்க்கையில் பார்க்க முடிந்தது. என் வாழ்க்கையில் நான் நீடிய பொறுமையில் ஒரு நான் இருக்கிறேன்னு சிந்திச்சு பாருங்களேன். கீழே நான் வாசி சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பு என்ன செய்து என்பதை அடுத்த வாசிக்கிறது நான் வாசிக்கிறேன். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பை நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கணும், அதுக்காக தான் மனுஷன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் இருக்கிற அன்பு எத்தனை பேருடைய உள்ளங்களில் இன்றைக்கு இருக்கிறது என்பதை சிந்திச்சு பார்க்கணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, பரலோகம் ஒரு காரியத்துக்காக இந்த பூமியை ரொம்ப உற்று நோக்கி பார்க்குது அப்படின்னு சொல்லி. எந்த காரியத்துக்காக தெரியுங்களா? தேவனுடைய அன்பு எந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் வெளிப்படுகிறது என்பதை பரலோகம் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. காலம் வெகுவாய் முடிகிறது. ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக மனுஷன் இந்த பூமியில படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பரலோகமும் தேவனும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தேவன் அன்பானவர் என்பதை யார் நிரூபிக்கணும்? மனுஷன் நிரூபிக்கணும். எதன் மூலமா நிரூபிக்கணும்? தன் வாழ்க்கையின் மூலமாய் நிரூபிக்கணும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அன்புள்ள வாழ்க்கையா இருக்குதா? தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பை என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நான் கடைபிடித்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பரலோகத்தில் அன்னைக்கு தாழ தள்ளப்பட்டு போனவன் இன்னும் எங்கே தான் இருக்கிறான்? இந்த பூமியில தான் இருக்கிறான். கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் எப்படி இருந்திருக்கிறானா? மிகுந்த கோபத்தோடு. இன்னும் பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் எப்படி இருக்கிறானா? வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆண்டவர் ஒரு பக்கம் சத்தியத்தை கொடுத்து, நீ அன்புள்ளவனா மாறுப்பா, காலம் முடிய போகுது, நீ தான் நிரூபிக்கணும், தேவன் அன்பானவர் என்பதை உன் வாழ்க்கை தான் நிரூபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பக்கம் போராட்டத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் மறுபுறம் இன்னொருத்தவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய போராட்டம் என்ன அப்படின்னா, இவன் வாழ்க்கையில் அவன் அன்பை கடைபிடிச்சு இவன் தேவன் அன்புள்ளவர்னு வாழ்ந்துட்டான் அப்படின்னா இவன் எங்கே போயிடுவான்? பரலோகத்தில் போயிடுவான். இவன் எனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவான் என்பதை அறிஞ்சவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில் அந்த மனிதன், நாம் மனிதர்களாகிய நீங்கள் நானும் அன்பாக இருக்காதபடிக்கு அவன் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் மாபெரும் ஆன்மீக போராட்டம். மனுஷனாகிய நீங்கள் நான் எதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் தேவன் பக்கமா எதிராளியின் பக்கமா என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷனை இந்த பூமியில் படைத்த நோக்கம் அவன் வாழ்க்கையில் அவன் அன்பாய் வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிச்சு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அவன் வெளிப்படுத்தணும். அதுதான் மனிதனுடைய நோக்கம். அப்படின்னா இன்னைக்கு அந்த அன்பும் கற்பனையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. நீ யாருன்னு கேட்டால் நம்ம பெருமையாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? அட்வென்டிஸ்ட்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் வருகைக்காக. சரிங்க, நம்ம எல்லாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், உண்மைதான். எத்தனை பேரால் பரலோகத்துக்குள்ளே போகக்கூடிய மனநிலை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்னா நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட முடியுங்களா? யார் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னா, யோபுவை போல தன்னை நிந்தித்த சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுறவன் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்.
யார் செவன்த் அட்வென்டிஸ்ட் அப்படின்னா, உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவனை காப்பாற்றுகிறவன் தான் செவன்த் அட்வென்டிஸ்ட். யார் மீதமான திருச்சபையின் மக்கள் அப்படின்னா, தேவன் அன்பானவர் இருக்கிறார் என்பதை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தேவ அன்பை எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தி பிடிக்கிறவன் தான் செவன்த் அட்வென்டிஸ்ட். அப்படிப்பட்ட செவன்த் அட்வென்டிஸ்ட் நீங்கள் நான் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.